ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதனோ நந்தி பரசோதியா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரனாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதம் என்பது ஜனவரி முதல் 6வது மாதமாக வரக்கூடிய ஒரு சிறந்த மாதம், வெற்றி மாதம் என்று சொல்லக்கூடியது. நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடியது, திருமண வாழ்க்கை ஏற்பட்ட பிரச்சனைகள் சேரக்கூடியது. இது 6ஆம் எண் என்பது சுக்கிரனுடைய அதிகாரம். ஆக நிறைய பேர் கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதியாக ஆகக்கூடியது. அடிக்குது பாரு சுக்கிர திசை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் எண்ணுக்குரிய மாதம், சுக்கிரன் அதிகாரம் பெற்ற மாதம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதம், எல்லாருக்குமே ஒரு சிறந்த நன்மைகளை யோகங்களை செய்யக்கூடிய சிறந்த மாதமாக அமையப் போகிறது இந்த ஜூன் மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப அற்புதமான மாதம் அமையிருக்கு, அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஜூன் 1 முதல் ஜூன் 30 வரை, வைகாசி 18 முதல் ஆனி 16 வரை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்போ இதற்குரிய ஒரு சிறந்த பலன்களை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இது ஒரு தனிப்பட்ட பலன் அல்ல, பொதுவான பலன். இது பொது பலன். கோடிக்கணக்கான பேருக்கு, மேசராசியில் கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன். ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட லக்னம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம். ராசி என்பது பொது, மேசராசியில் கோடிக்கணக்கான. ஆனால் அவங்களுக்கு லக்னம் வேறு வேறு லக்னமாக இருக்கும், வேறு வேறு திசை நடக்கும். சனி திசை நடக்கும், புதன் திசை நடக்கும், சுக்கிர திசை நடக்கும், ராகு திசை நடக்கும். அந்த திசைக்கு ஏற்றவாறு பலன்கள் இந்த கிரக அமைப்புக்கு அதுக்கு ஒத்து போகணும். உங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகளுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகளுக்கும் 2 ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அப்படின்னா உங்கள் பலன்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையும். அதனால தான் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம போகிற பாதை சரிதானா, நான் செய்யக்கூடிய காரியம் சரிதானா, எடுத்த காரியம் வெற்றியில் முடியுமா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடா என்பதை இந்த சுய ஜாதகத்தின் தற்போது சொல்லக்கின்ற பலன்களை வச்சு ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு தெளிவான முடிவு கொடுக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ மேசம் முதல் நம்ம மீன வரை எல்லாருக்கும் ஜூன் மாத பலன்கள், வெற்றி மாதம், வெற்றி மாதத்தின் பலன்களை சிறப்பாக பார்க்க போகிறோம். கீழே அப்பாயின்மெண்ட் வாங்கணும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பர் இருக்குது. அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, நல்ல கவனிங்க. இது ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் என்பது மனிதன் தன் இஷ்டத்துக்கு உருவாக்கியதல்ல. ஆண்டவன் போட்ட முடிச்சு, ஆண்டவன் போட்ட தலையெழுத்து, பிரம்மன் போட்ட தலையெழுத்து, பிரம்மனால் உருவாக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்க தலையெழுத்த சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதுதான் எனது உத்தரவாதம். உத்தரவாதம், உறுதியான வாதம், உறுதியான முடிவு. புரிஞ்சுட்டீங்களா? கரெக்டா கணிச்சு சொல்லாச்சு நடக்கும் என்றால் நடக்கும். இதுதான் எனது தெளிவான உறுதியான முடிவு. ஆக நீங்க செய்ய வேண்டிய கீழே ஒரு அப்பாயின்மெண்ட், கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இப்போ எல்லாருக்கும் சிறப்பான பலன்களை பார்க்கலாம். சிம்மம், சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கு தெரியுமா? பிரமாதமா இருக்கு. கவலைப்பட வேண்டியதில்லை. கனவு நனவாகும், கனவு நனவாகும். தாமதமாக இருக்கும், யோகங்கள் தாமதம். ஏன்னா எல்லா காரியத்தையும் நடத்தக்கூடியவர், அதாவது எதுக்குமே பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்று இருக்கு. அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது 12ஆம் இடத்துக்கு போனால், நினைச்சு 12ஆம் இடத்துல வலிமை அடைந்தால் தாமதமாக மிகப்பெரிய வெற்றி பலன்கள் கிடைக்கும். அதுக்கு அர்த்தம் அதுதான். புரிஞ்சுட்டே, பலன் உண்டு, வெற்றி உண்டு, தாமதமாக கிடைக்கும். சரிங்களா? ஆக உங்க ராசியிலே கேது, ஞானகாரன் கேது ஒரு தெய்வ பலத்தோடு உட்கார்ந்துருக்கார். அடுத்து 7ஆம் இடத்துல ராகு. கீழே உங்க கூட இருக்கிறவங்களே சில கலகக்காரர்கள் இருக்கிறாங்க. அதை நீங்க சரி பண்ணணும். முதல்ல உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரி, உங்களுக்கே எதிரி அவங்க தான். அதை நீங்க சரி பண்ணிக்கணும். கலகக்காரர்கள் இருக்கிறாங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுக்கு அடுத்தது அச்சமுத்து சனி. ஏற்கனவே இருக்கிற தொழிலில் ஒரு மந்தம் ஏற்பட்டு அந்த முடக்கங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வரும், கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக மீண்டும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்ததான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு
செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அதாவது பார்த்தீங்கன்னா பூமி இடம் சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை வழி சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூமி சம்மந்தப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அரசாங்க அரசியல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். புரியுங்களா? அதுவும் ஒன்று திடீர் யோகத்தை ஏற்படுத்தும். அதே நேரம் சனி பகவான் உங்கள் தொழில் ஸ்தானத்தை தொழிலில் வந்து கொஞ்சம் கருத்துமாக இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கருத்துமாக இருக்கும். அதில் மிஸ்டேக் வந்து ஏதாவது தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள், தொழில் முடக்கங்கள், புதுசாக தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க. இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு இருப்பதால் தனயோகம், செல்வ யோகம், பதவி யோகம் என்பது கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டு தாமதமாக வரக்கூடிய நிலை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுக்கு இப்போ கணவன் மனைவி வாழ்க்கை 7ஆம் இடத்தில் ராகு இருப்பது கணவன் மனைவி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அமைதி குறைவு கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். ஆக புத்திர பாக்கியம் தடை ஏற்பட்டவர் கொஞ்சம் தாமதமான புத்திர பாக்கியம், ஆனால் புத்திர பாக்கியம் உண்டு, தாமதமாக கிடைக்கும். உங்கள் குழந்தையுடைய படிப்பு, உத்தியோகம் என்பது வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய கல்வி வந்து வெளியூரில், வெளிமாநிலத்தில் சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். சரிங்களா? அதில் வந்து எந்தவித மாற்றமே இல்லை. அதில் படிக்கிற அதாவது சிம்மராசிக்காரங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி யோகம், வெளியூரில் போய் படிக்கலாம். சொந்த மண்ணை விட்டு வெளியூரில், வெளிநாட்டில் போய் படிக்கலாம், வெளியூரில் போய் படிக்கலாம். கல்வியில் மிகப்பெரிய சாதனை புரிவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் சிம்மராசிக்காரங்க புதுசாக ஏதோ ஒரு முதலீடு பண்ணி மாட்டிக்கிறாதீங்க, கொஞ்சம் அவசரப்படாதீங்க. ஆனால் தாமதமான பலன் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பர் இருக்கும், நோட் பண்ணிக்க. ஏன்னா இது வந்து பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறோம்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு கீழே நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்திக்கு நான் சொல்லக்கூடிய கிரக அமைப்புக்கு 2 ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி அடையும். அதுக்கு கீழே ஒரு நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? தெளிவாகிக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக நன்றி, வணக்கம்.